அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இருக்கிற அரசு எப்படி இருக்கு? சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறது, சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்னு போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. அப்ப ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறவங்க இறங்கினா தானே சார் இவர் ஆட்சி வைக்க முடியும். அப்ப இருக்கிற ஆட்சியில் தானே இன்னைக்கு ஏடிஎம்கே விமர்சிக்கிற அர்த்தமே கிடையாது. இன்னைக்கு அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் விமர்சிக்கிற அர்த்தம் கிடையாது, பாமக விமர்சிக்கிற அர்த்தம் கிடையாது, மதிமுக விமர்சனம் வைக்க முடியாது. ஆட்சியில் இருக்கிறவங்க தான் விமர்சிக்க முடியும். ஆட்சியில் இருக்கிறாங்க விமர்சிக்கிறார். தேர் இஸ் நோ சர்ப்ரைஸ். விஜய் வந்து டிஎம்கே டேரக்டா விமர்சிக்கிறாருன்னு கேக்குறீங்க. பாஜக யாரை விமர்சிக்குது? நாம் தமிழர் யாரை விமர்சிக்குது? அதிமுக யாரை விமர்சிக்குது? எல்லாருமே டிஎம்கே தான் விமர்சிக்கிறாங்க. ஆட்சிக்கு வர துடிப்பவர்கள் அத்தனை பேருமே திமுக தான் விமர்சிப்பாங்க. இவர் ஆட்சி உங்களுக்கு வந்து ஒரு புதுசா இருக்கிறதுனால, நடிகரா மட்டும் இருந்தனால அப்படி அடக்க ஒடுக்கமா வந்து ஏதோ ஒரு 2 வார்த்தை மட்டும் பேசுவோம், அதுவும் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுவோம் இருந்தவர் இப்ப நேரடியா வராரு. உங்களுக்கு அதிசயமா இருக்கு. நீங்க சிம்பிள் லாஜிக், அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் he want to approve the DMK government. அதை வந்து கீழே இறக்கணும்னு பாக்குறாரு. அப்பதான் நான் ஆட்சிக்கு வர முடியும். அப்ப திமுக விமர்சனம் பண்றாருங்கிறதுல நீங்க வியக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லையா? விமர்சனம் பண்ணுவாருங்க. அவர் பண்ற விமர்சனங்கள் சரியா தப்பா தான் நம்ம பேசணுமே தவிர விமர்சனம் பண்றாருன்னு வியக்கிறதுல ஒண்ணுமே இல்லையே. ஆப்வியஸா தானே பண்ணுவாரு. இல்ல நீங்க கூட்டணி பலத்துல 200ங்கிற அந்த இருமாப்போட இருக்கீங்க. சந்தேகமே இல்ல, யாருமே இருக்க முடியாதுல்ல. திமுக பாஜக வந்து 400+ சொல்லத்தானே செஞ்சாங்க. அப்கி பார் 400 பார் சொன்னாங்கல்ல. இல்ல டோட்டலே 400 பார் வரல. அப்புறம் என்ன சொன்னீங்க? அவங்க 400 பார் அவங்களுக்கு பிளான் இருந்துச்சுல. அது மாதிரி யாருமே அப்படி இருக்க முடியாதுங்கிறது குழப்பம் இல்லை. மக்களுடைய முடிவுகளை நீங்க சுலபமா கணக்கிட முடியாது. நீங்க ஹரியானால யார் ஜெயிக்க போறான்னு எல்லாரும் வேற சொல்லிட்டு இருந்தீங்க, வேற யாரும் ஜெயிச்சாங்க. மகாராஷ்டிரால சோழி முடிஞ்சு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்க இல்லைங்க பெட்டியில் ஏதோ ஆயிடுச்சுங்க, ஏதோ கொஞ்சம் நல்லா பாருங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ மக்கள் நீங்க வந்து எல்லா கருத்துக்களையும் பொய்யான தேர்தலாம் நீங்க பார்த்துருக்கீங்க. ஒரு கருத்துக்களையும் எல்லா கருத்துக்களையும் பொய்யான தேர்தலாம் பார்த்துருக்கீங்க. அப்போ மக்கள் வந்து ரொம்ப வித்தியாசமா முடிவெடுப்பாங்க. அப்போ நாங்கள் 200 வெல்றோம், 300 வெல்றோம், 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்காங்க, 100 கிலோமீட்டர் ஸ்பீட் நம்ம உற்சாகப்படுத்துறது சொல்லிக்கலாம். மக்கள்கிட்ட அப்படி நீங்க உத்தரவாதப்படுத்திக்க முடியாது. கூட்டணியை உடைப்போன்ற அந்த சிக்னல் தானே அவர் சொல்றாரு. நீங்க அந்த கூட்டணியால தான் ஜெயிக்கலாம்னு இருக்கீங்க. ஆனா கூட்டணியினால தான் ஜெயிக்கலாம். பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லைன்னு சொல்லிட்டேன். அது வந்து இவங்க ஜெயிப்பாங்களா, விஜய் வருவாரா, நாம் தமிழர் வருமா, பாஜக வருமா, அதிமுக வருமா, யாருக்கும் வெற்றி இல்லைன்ட்டேன். அங்க முடிஞ்சு வச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அவங்களுடைய ப்ரூவன் அலையன்ஸ் சார். அது அந்த வெற்றி கூட்டணி வந்து ப்ரூவன் அலையன்ஸ். உங்களுக்கு புரியுதா? இப்ப இந்திய கூட்டணி வந்து ஒரு ஃபெயிலியர் கூட்டணி, புரியுங்களா? 37 கட்சிகள் ஒண்ணு சேர்ந்து ஜெயிக்க முடியல. அவங்க 37 கட்சிகள் ஒண்ணு சேர்ந்து பிஜேபிங்கிற தனி கட்சியுடைய சீட்டை கூட வாங்க முடியல. சொல்லுவேன், பிஜேபிங்கிற ஒரு கட்சி வாங்கின சீட்டை இந்த திமுக உள்ளிட்ட அத்தனை விடுதலை சிறுத்தைகள் அத்தனை வடக்கு காங்கிரஸ் வரைக்கும் அத்தனை கட்சியும் சேர்ந்து வாங்க முடியல. அப்போ அது ஒரு ஃபெயிலியர் கூட்டணி. இப்போ பொறுப்பாரு. அப்போ அதனால தான் மம்தா பானர்ஜி சண்டைக்கு வராங்க. சரத்பவார் ஆமாமா கரெக்ட் தான்ட்டாரு, தலைமை சரியில்லைன்றாங்க. இப்போ வந்து சட்டமன்ற தேர்தல் தனியாக சந்திப்போம்னு ஆம் ஆத்மி சொல்லிட்டாரு. இங்கே இவங்களை வந்து பிரியங்கா காந்தியை கண்ணாபண்ணா விமர்சிச்சாரு பினராயி விஜயன். ஸோ இவ்வளோ காமெடியாக போயிட்டு இருக்கு. அதனால அது ஃபெயிலியர் கூட்டணி கண்கூடா பார்க்குறோம். எவ்வளோ நாள் தொடரும் தெரியாது, முடிஞ்சு வச்சுக்காது. அது அந்த கூட்டணியோடைய ஃபவுண்டரே பிஜேபி அலையன்ஸ்க்கு வந்துட்டார், நிதிஷ்குமார். சரிங்களா? அப்போ ஆனால் திமுக கூட்டணி தனியா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 19, 21, 24 ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். 80-90% ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க. அப்போ 2026 அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னா இருக்குதான். அப்போ கூட்டணியை உடைச்சாதான் வேற எதுவும் பண்ண முடியும். அப்போ உடைக்க ட்ரை பண்றாங்க. அது ஒரு பெரிய பாறை. அப்போ கையால் அடைக்க முடியாது. அப்போ கடப்பாறை ட்ரை பண்றாங்க. கடப்பாறை முடியாது, பீரங்கி ட்ரை பண்ணுவாங்க, உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. வெற்றி பெறும் நினைக்கிறவங்க ட்ரை பண்ண தானே செய்வாங்க. ஸோ அப்போ கூட்டணியை உடைக்கிறது தான் விஜயோட பிளான்னா அதை புரிஞ்சு எல்லாருடைய பிளான். அதை சுதாரிச்சு திரும்ப போகாம இருந்துட்டார். போயிருந்தா இன்னும் சர்ச்சை அதிகமாக திரும்ப போகாம இருந்துட்டாரு. நீங்க இன்னைக்கு முடிவு பண்ண முடியாது. 2025 டிசம்பர்ல தான் முடிவு பண்ணணும்.